உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியா உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுனது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொன்னார் பாருங்க. ஐயோ அள்ளு விட்டுருச்சு திமுகக்கும் அதிமுகக்கும். அது எப்படி நீங்க எங்களை பார்த்து அப்படி சொல்லலாம்? நாங்க என்ன 2 பேரும் பேசிக்கிட்டா இருந்தோம், இப்படியா இருந்தோம்னு சொல்லி ஏவா வேலு அவர்கள்லாம் கேட்டாரு. ஏன் இந்த பயம் தெரியுமா? லைவா நிறைய பேர் சட்டசபையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. அதுலேயும் சபாநாயகரே நீங்கள் 2 பேரும் ஒன்றா பேசிக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆஹா எலெக்ஷனுக்கு பிறகு நம்ம 2 பேரும் பேசி சிஎம்மாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் துணை சிஎம்மாக வேறு யாராவது கொண்டு வரதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டோமே, அது மறுபடியும் மக்கள் மத்தியில் பேசு பொருளாக மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்திருக்கலாம். ஆனால் மறுபடியும் அப்படியே சபாநாயகர் நீங்கள் 2 பேரும் அப்படி தானே பேசுனீங்க, அதை தான் நான் சொன்னேனே தவிர 2 பேரும் பேசிக்க வேறு எதுவும் நான் சொல்லலை, உள்ளர்த்தெல்லாம் நீங்கள் எதுவும் எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. இதில் இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு, டேர்ன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இதுதாங்க ஒரு கரோக்கி ஸ்பீக்கர் வித் 2 மைக். 2 பேர் பாடலாம், 2 பேருக்கான பாடலாக இருக்கட்டும், இதில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படிங்கிறதா இருக்கட்டும். இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. சட்டசபை. இந்த சட்டசபையில் விஜய் அவர்கள் உட்கார்ந்துருப்பதை பங்கம் செய்கிறதுக்காக இப்போ நாம் தமிழர் கட்சியை சார்ந்த முக்கியமான உறுப்பினர்கள்லாம் ட்ரை பண்ணாங்க. அதில் துரைமுருகன் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு வீடியோ போட, அந்த வீடியோ இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் முழுவதுமாக இன்றைக்கி 2 நாளாக வைரல். நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்நாக்ஸ் கடை, நாம் தமிழர் கட்சியினுடைய டீ கடையில் அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷுவல்ஸை நம்ம பார்த்தோம். ஆனால் அதில் ஒரு நபர், ஏன்னா அவங்க வீடியோ போட்டிருக்காங்க, அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் பதில் வீடியோ போட்டிருக்காங்க. ஒரே ஒரு வீடியோ, ஒரு அக்கா பேசின வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அந்த வீடியோ உங்களுடைய பார்வைக்காக. 30 செகண்ட் கூட என்னால் உட்கார முடியலங்க. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா, கலாக்கா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? ஏன் 30 நிமிஷம் கூட உட்கார முடியல? மூளை வியாதியா? 5 வயசு குழந்தைங்க 6 மணி நேரம் ஸ்கூல்ல உட்காந்துட்டு 3 மணி நேரம் சட்டசபையில் உட்கார முடியாதா? ரோபோட்டா? நீங்க என்ன போய் எங்க சிஎம் சார் பக்கத்துல உட்காந்துருங்களா? இப்படி உட்கார மாட்டாரு, இப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பாரு. ஏன் சட்டசபைக்குள்ள உள்ள விட மாட்டாங்க? எப்படி விடுவாங்க? இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இது மறுபடியும் ஒரு வார்னிங்காலாம் கிடையாது, ஒரு சகோதரனா உங்கள் மேலெல்லாம் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு தலைவரை கொச்சைப்படுத்துதல் அப்படிங்கிறதுல ரொம்ப பெரிய அளவில் அடிப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அவர் பேசினதாக இருக்கட்டும், அவர் நடக்கிறதா இருக்கட்டும், அவர் சிரிக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றி அந்த மனுஷனை கடைசி வரை ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி திராவிட இயக்கங்கள் பெரிய அளவில் அவருக்கு எதிரான கட்டமைப்பை செய்தார்கள். இல்லைன்னு ஒரு நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருத்தவங்களாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கிடையாது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் அரசியல் பேசலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவர்களை அம்புட்டு ட்ரோல் பண்ணுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, கேவலமாக திட்டுவாங்க. அவர் என்ன சொன்னாலும், முக்கியமான மெசேஜ் சொன்னாலும் அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியே அந்த மனுஷனை ரொம்ப பெரிய அளவில் நோகடிச்சிட்டாங்க. இல்லாட்டி அவருக்கான அரசியல் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு கேள்விக்குறியை உருவாக்குனாங்க. எப்படி திராவிட கட்சிகள் ஒரு சீமான் அப்படிங்கிற ஒரு தலைவருக்கு எதிராக செஞ்சாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க விஜய் அவர்களுக்கு எதிராக செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போது அது சரியில்லை, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறனால தான். இது மட்டும் ட்ரோல்லாம் கிடையாது, இதை விட கேவலமான நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன், ஏகப்பட்ட ரீல்ஸ் பார்த்தேன். இன்னைக்கு ஒரு சாம்பிள் மட்டும்தான் போட்டிருக்கேனே தவிர, இது தொடரும் பட்சத்தில் இது நல்ல அரசியல் கிடையாது, இது உண்மையிலேயே மாற்றத்துக்கான அரசியல் கிடையாது, இது உண்மையிலேயே தமிழ் தேசியம் கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். இன்னும் அதிகமான காணொலிகள் இது சார்ந்து இருக்கக்கூடிய, அதாவது நாம் தமிழர் கட்சி சார்ந்து இல்லை, நாம் தமிழர் கட்சிக்காக நாங்கள் வலையொலி நடத்துகிறோம் அப்படிங்கிற பெயரில் மக்களை திசை திருப்புவதற்காகவும் வியூஸுக்காகவும் மட்டுமே இருக்கக்கூடிய சில நபர்களுடைய காணொலிகளும், அது சார்ந்து இருக்கக்கூடிய உண்மைகளும், அந்த உண்மைகளை மக்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற உண்மையும் போட்டுடைக்க வேண்டியதாக இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். ஏன்னா பல நபர்களுடைய பெரும் கனவாக இருந்தது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், தமிழ் தேசியமாக இருக்கட்டும், அது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி சின்னாபின்னமாகிறத எல்லாராலையும் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. திராவிடத்திற்கு எதிராக வந்த ஒரு கருத்து இன்னைக்கு வலுவிழந்து நிற்பது அப்படிங்கிறது எல்லோருக்குமான பாதிப்பு தான்.
அந்த பாதிப்பை நானும் உணரும் பட்சத்தில் அதை இங்கே நம்ம சரிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்துட்டாங்க, அதனால் இனிமேல் விஜய் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அப்படின்லாம் சொல்லி அவர் மட்டுமே இருக்கிற மாதிரியான அரசியலை நான் இங்கே கட்டமைக்க விரும்பவே இல்லை. அது மோனோபோலியாக மறுபடியும் மாறிடும். மறுபடியும் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிறகு மறுபடியும் நம்ம கத்த வேண்டியிருக்கும். இல்லாட்டி நான் இல்லாட்டி வேறு யாராவது கத்துவாங்க. அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல அரசியல், அவன் இல்லைனா இவன், இவன் இல்லைனா அவன் அப்படிங்கிற அரசியலே எனக்கு வேணாம். எல்லாருமே இருக்க வேண்டும், எல்லாரும் மக்களுக்காக பேச வேண்டும், எல்லாருமே நல்ல அரசியலை, தூய அரசியலை, மிகப்பெரிய அளவில் தலைவர்களை மதிக்கக்கூடிய, ஒவ்வொரு கருத்துக்களையும் எதிர்கொண்டு அதை கருத்துக்களாகவே திருப்பி சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நல்ல அரசியல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்பட்றேன். அந்த ஆசையில் எவனாவது மண்ணள்ளி போடணும்னு நினச்சா மக்கா நானும் பாம்பு விட்டுருவேன் பார்த்துக்கோ. அடுத்ததா நம்ம சபாநாயகருக்கு ஒரு சல்யூட் நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு அதே சபாநாயகர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தேவைப்பட்டால் மாலை நேரத்தில் கூட சட்டப்பேரவை நடத்தலாம் என முடிவு எடுத்தோம். ஆனால் மாலை நேரத்தில் வைத்தால் சிலருக்கு சிரமம் இருக்கிறது என்பதால் ஒரே அமர்வாக கூட்டம் நடத்தப்படுகிறது. வரும் திங்கள் முதல் உறுப்பினர்கள் 10 நிமிடங்கள் மட்டுமே அனுமதி வழங்குவேன். நேரம் கடந்தால் அடுத்த உறுப்பினர்களை பேச அழைத்து விடுவேன். யாரும் கோபித்துக் கொள்ள வேண்டாம். சபாநாயகர் JCD பிரபாகர் அவர்கள். சீரியஸாக சொல்லப்போனால் சட்டசபையை நம்ம இவ்வளோ நாள் லைவாக 6 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் எங்கெங்கே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போல்லாம் நம்ம பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் தெரியுது, ஏய் யாருப்பா இப்படி நேரத்தை வீணடிக்கிறீங்க, யாருப்பா இப்படி ஒன்றுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நேரத்தை வீணடிக்கக்கூடிய உறுப்பினர்கள் வரும்போது உண்மையான விஷயங்களை பேசக்கூடிய உறுப்பினர்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது. தேவையில்லாமல் ஜால்ரா அடிக்கிறவங்களுக்கும், துதி பாடுறவங்களுக்கும், பழைய காலங்க கதைகள்லாம் சொல்கிறவங்களுக்கும் நேரம் நிறைய கிடைக்குது. இல்லை சார் நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்காக தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 15-20 நிமிஷத்தை எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உண்மையாக பேச வேண்டியவங்களுக்கு 8 நிமிஷம் 10 நிமிஷம் 6 நிமிஷம் இப்படி தான் கிடைச்சிட்டு இருக்கு. இது சரிப்படுத்த வேண்டும் என்றால் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அதை சரிப்படுத்த வேண்டிய கட்டாயம் கடமை நம்ம சபாநாயகருக்கு இருக்குது. அதை இப்போ தெளிவாக செய்ய போகிறார் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு ஜாலியான மூடு தான். ஆஹா இனி இருக்குடா, 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, அதுக்கான எதிர்கருத்து வரும்போது மறுபடியும் அதுக்கான பதில் சொல்லுங்கள், நீங்கள் கேள்வி கேளுங்க, நல்லா இருக்கு. இது இவ்வளோ நேரம் நம்ம கண்ணி பேச்செல்லாம் சகித்து கொண்டோம். இனி நம்ம தமிழக வெற்றி கழகமாகவே இருந்தாலுமே துதிப்பாடுதலை நிப்பாட்டி கொஞ்சம் கம்மிலாம் பண்ணிக்கிட்டு நல்ல விஷயங்களை, மக்களுக்கான விஷயங்களை அந்த 10 நிமிஷத்தில் சொல்லி முடியுங்கள் என்பது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததா மாதம் 2500 பெண்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது பார்த்துக்கோங்க. CPIM-இனுடைய MLA லதா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவங்க உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தின் அமைச்சரவைகள் இருக்கிறார்களா, இல்லை ஆதரவு தெரிவித்திருக்கிறார்களா, இல்லை உண்மையிலேயே அரசியல் இவங்களுக்குலாம் தெரியுமா? நாளே மாதத்தில் 2500 கொடுத்துடணும், 6 கேஸ் சிலிண்டர் கொடுத்துடணும், யாராலையுமே முடியாதுப்பா. 5 வருஷத்தில் தான் அவங்களுடைய வாக்குறுதிகள், அதுவும் முக்கியமான வாக்குறுதிகளை அவங்க சீக்கிரமாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற மக்களுடைய கோரிக்கையெல்லாம் ஓகே தான். ஆனால் மக்களுடைய பிரதிபலிப்பாக தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் நீங்கள் இருக்க வேண்டும். மக்களை என்ன சொல்கிறாங்க, இப்போல்லாம் வேண்டாம், ஒரு வருஷம் போட்டு 2 வருஷம் போட்டோம், அதன் பிறகு அவங்க கொடுக்கட்டும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த மக்கள் பிரதிநிதி நீங்கள்லாம் தெரியல, 4 மாதத்துலேயே அந்த மக்கள் கொடுக்கலன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. ஐயோ நான் ஒரு வீட்டுக்கு போனேன் பார்த்துக்கோங்க, 2500 கிடைக்குன்னு சொன்னதுனால தான் நான் ஓட்டு போட்டேன், அது கிடைக்காததுனால எனக்கு அது ஐயோ மனசு வருத்தமாக போச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஆத்தாடி இப்படியுமா மக்கள் இருக்காங்க. அது 2500 கிடச்சிரும், 6 மாதத்துக்கான கேஸ் சிலிண்டர் கிடச்சிரும், எல்லாமே கிடச்சிரும், வேலைக்கே போக வேண்டாம் அப்படிலாம் யாரும் மக்கள் இல்லை. மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இலவசம் கொடுக்கறதும் நம்ம வரி பணத்தில் தான் வருது, நாம் தான் கடன் வாங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தின் தலையும் 1,28,000 கோடி ரூபாய்க்கு அடகு வைக்கப்பட்டிருக்கு. அதனால் இலவசங்களை விட நல்ல வாழ்வாதாரம், நல்ல வேலைவாய்ப்பு, சுகாதாரம், பேருந்து வசதிகள், சாலை வசதிகள், படிப்பு வசதிகள், மருத்துவ வசதிகள், நீர் வசதி, இது எல்லாம் தானப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதை கூட புரிஞ்சுக்கிட முடியாத பிரதிநிதிகளை நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பி கஷ்டமாக இருக்குது 2500 அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. உங்களை மட்டும் சொல்லலை. அடுத்ததாக தலித் அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் வரும்போது பஞ்சமி நிலம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பேசுகிறாங்க. வன்னியரசு அவர்கள் பேசுகிறார். அப்படி பேசும்போது பஞ்சமி நிலம் முரசொலி கூட அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டார். ஆஹா விடுவாங்களா? அப்படி முரசொலி இருப்பது பஞ்சமி நிலத்திலலாம் கிடையாதுங்க, அதுக்கெல்லாம் சாலிடான எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக பக்கமாக கம்பு சுற்றினாங்க. மறுபடியும் வன்னியரசு அவர்கள் சமாளிச்சிட்டார். இல்லை நான் பஞ்சமி நிலத்தில் இருக்குன்னு சொல்லலை, பஞ்சமி நிலத்தில் தான் இருக்கிற மாதிரி RSS BJPலாம் ஒரு குற்றச்சாட்டை வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரும் அதற்கு கொஞ்சம் பேசி முழுகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா நம்ம தயாநிதி அண்ணன் கேள்வி கேட்டிருக்கார். என்னப்பா இங்கே சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு, தயாநிதி அண்ணன் எப்படி கேள்வி கேட்டார்? இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் நோ டீலிமிட்டேஷனா, இல்லை மீதம் இருக்கும் எல்லா இடங்களிலுமே நோ டீலிமிட்டேஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ என்ன மேட்டர்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல்லியில் கரப்பாம்பூச்சிகள்
நாங்கள் வந்து ஃபேர் நீட்டுக்காக போராட்டம் நடத்துகிறோம் அப்படின்னு சொன்ன போது தமிழ்நாடு என்ன செஞ்சிச்சு? நோ நீட் அப்படி இல்லைன்னா பேன் நீட்டுக்காக போராட்டம் நடத்திச்சு. சரியா? டெல்லியில் போராட்டம் ஃபேர் நீட், இங்கே போராட்டம் பேன் நீட். இப்போ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம மாநிலம் மட்டும் நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நோ டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத வச்சு இன்னைக்கு காங்கிரஸ், தாவேகா எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய எம்பிக்களுடைய கூட்டம்லாம் நடந்துச்சு. அதில் திமுக, அதிமுக, கமலஹாசன் உட்பட நிறைய எம்பிக்கள் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் தான் இந்த டீலிமிட்டேஷன் வேண்டான்னு சொல்லிட்டா திமுக பாஜகவினுடைய உறவு அப்படிங்கிறது தெரிஞ்சிருன்னு சொல்லி தாவேகா ஒரு பிளானை போட்டாங்க. அந்த பிளானில் இப்போ திமுக சிக்கிக்கிட்டாங்க. அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஆதரிக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரப்புரை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமாகவே பேசு பொருளாக மாறிடுச்சு. இதை ஓவர் கம் பண்ணுறதற்கு தயாநிதி மாறன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் நோ டீலிமிட்டேஷனுக்காக பேசலை, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்காக தான் பேசிகிட்டு இருக்கோம். அதே தானே எல்லாரும் பேசிகிட்டு இருந்தீங்க, எல்லா மாநிலங்களும் பேசிகிட்டு இருந்தீங்க, திருதுப்புன்னு எங்களை மட்டும் என்ன கழட்டி விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனுஷனுக்கு பயம் வந்துருச்சு. பயம் வந்துருச்சுன்னா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க, கவனிச்சுட்டு இருக்காங்க, அரசியல் புரிதல் ஏற்பட்டு விட்டது. அப்படிங்கிறதுனால ஃபேர் டீலிமிட்டேஷன், நோ டீலிமிட்டேஷன் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை புரிந்து கொண்டால் சரி. அப்போ இதே மக்களை தானே நீங்கள் ஃபேர் நீட்டுன்னு சொன்னபோது பேன் நீட்டுன்னு சொல்லி ஒரு தனி கூட்டத்தை கூட்டி அங்கே கரப்பான் பூச்சிகளை, போலி கரப்பான் பூச்சிகளெல்லாம் உலாவ விட்டீங்க. அந்த நேரம் இனிச்சிச்சு, இந்த நேரம் கசக்குதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சோஷியல் மீடியாவில் வலம் வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்ததா எடப்பாடி அவர்கள் குதிரை பேரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே குதிரை பேரம் அப்படின்னு சொன்னோன்னே தாவேகாக்காரங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் நிறைய பதிலடி கொடுக்குறாங்க. பதிலடி கொடுக்கும்போது தான் நீங்கள் 2 பேரும் பேசுனது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி சபாநாயகர் பேசினார். அந்த செக்மெண்ட் மட்டும் எடிட்டர் வீடியோவாக போட்டு விட்டுருங்க. கோச்சுக்கணும். இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்ணுறாங்க, உடனே வேறு கட்சியில் சேர்க்குறாங்க. இது என்னென்னு சொல்கிறது? குதிரை பேரம் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் அந்த உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது. அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவுடைய அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்கள் முதலமைச்சர் நீத்து போன அதிமுக சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதுலயும் ரொம்ப முக்கியமா வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பேரவையை லைவா நேரலையாக நம்ம பார்க்க முடிகிறது. பேரவைத் தலைவர் எழுந்தால் உறுப்பினர்கள் அமர்ந்து விட வேண்டும், பேரவைத் தலைவர் எழுந்த பிறகும் உறுப்பினர்கள் எழுந்து நிற்பது சரியல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பொதுவாக சட்டசபையில் சபாநாயகர் அப்படிங்கிறவர் கூச்சல் குழப்பமாக இருக்கும் பட்சத்தில் அவர் எந்திரிச்சிருவார். அவர் சீட்டை விட்டு எந்திரிச்சிட்டார்னா அதுக்கு மரியாதை கொடுக்கும் விதமாக கீழே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் உட்காரணும், பேசக்கூடாது. ஓகே, அதுக்கு மேலே நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு சபாநாயகர் அவர்கள் எந்திரித்த பிறகும் நிறைய பேர் கூச்சல் குமாலம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அவர் கொரோடாவை கூப்பிட்டு, திமுகவினுடைய கொரோடாலாம் கூப்பிட்டுட்டு, என்னங்க அவரை உட்கார சொல்லுங்க, ஏங்க உட்கார சொல்லுங்க, உட்காருங்க, பேசலாம் உட்காருங்க அப்படின்னு சொல்லியே பாவம் அந்த மனுஷனுக்கு எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆயிருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா கீர்த்தனாக்காவை மறுபடியும் சொரிஞ்சு பார்த்தாங்க. அமைச்சர் கீர்த்தனா இன்னைக்கு வச்சு செஞ்சு போட்டாங்க. என்னன்னு சொல்லி ஹோசூர்லலாம் நிறைய தொழிற்சாலைகள்லாம் போகுதாங்க, வேற ஏதோ மாநிலத்துக்கு போகுது. அவங்க கரெக்டாக விமான நிலையெல்லாம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். சார், கிட்டத்தட்ட 600 ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறதுல விமான நிலையத்துக்கான அடுத்த செக்மெண்ட்டை நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கீர்த்தனா அவர்கள் பதில் கொடுத்துருந்தாங்க. நேற்றும் அவங்க சிப்காட்டு, மணப்பாறையில் இருக்கக்கூடிய சிப்காட்டினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறதான் சொல்லியிருந்த போது கீழே ஏகப்பட்ட கருத்துக்கள். மணப்பாறையில் சரியாகவே இல்லைங்க, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அங்கே மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்மளாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் ஹோசூர்னுடைய அந்த விமான நிலையம் எத்தனை வருஷமாக இழுபறியில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இழுபறியில் இருக்கக்கூடியதை இன்றைக்கி நீங்கள் ஏன் தீர்த்து வைக்கல அப்படின்னு சொல்லி திமுக தாவேக்காட்ட கேட்குறாங்க.
5 வருஷமா உங்களால் தீர்க்க முடியல. இன்னைக்கு வந்து 600 ஏக்கருக்கான கணக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளிவந்த போது திமுக வேறு வழியே இல்லாமல் அப்படியா எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்ததெல்லாம் வேற லெவல் சம்பவமாக இருந்துச்சு. சம்பவம் 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 அப்படிங்கிறதெல்லாம் இப்போ கண் கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் விட இன்னொரு சம்பவம் இனி வருங்காலங்களில் வேற மாதிரி இருக்க போகுது. அதுவும் விஜய் அவர்கள் பேசுறதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ பேச மாட்டேக்கார். தெரியுது அவங்களுக்கு? நல்லா கவனிங்களேன். நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசலை. இன்னைக்கு அவர் பேசினதும் எதிர்ப்பு வந்துச்சு, அதனால் அவர் மறுபடியும் உட்கார்ந்துட்டாரு. ஆஹா, உதயநிதி அவர்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, சட்டமன்றத்தில் தனியாக அவர் எந்திரிச்சு பேச மாட்டார். அப்படியே அவர் பேசினாலும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய தாவேகாவினர் டேட்டா வச்சு செம்மையாக அடிச்சு விட்டுறாங்க. அதுதான் இப்போ திமுகவுக்கு பெரும் சிக்கலாக இருக்குது. இவ்வளோ நாள் அதிமுக திமுக மாற்றி மாற்றி வாய் சவடால் மட்டும்தான். இப்போ தான் டேட்டா ப்ராஜெக்ட்ஸு எங்கெங்கேருந்து நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்ய போகிறோம் இது எல்லாமே வெளி உலகத்துக்கு தெரிய வர்றதுனால உண்மையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேச முடியுது. அதனால் கொஞ்சம் நாட்களுக்கு சைலண்ட் மோடு, அதன் பிறகு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓவராலாக இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. கரோகி ஸ்பீக்கர் மட்டும் கிடையாதுங்க, இதில் ப்ளூடூத் இருக்குது, ஆக்ஸ் கொடுக்கலாம், டைப் சி சார்ஜர் தான், அது கூடவே மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்கலாம், 2 பேர் இந்த மைக்கை யூஸ் பண்ணலாம். நம்ம குழந்தைகளுக்கு என்டர்டைன்மெண்ட், படிக்கிறதுக்கு படிக்கிறது, பாட்டு கேட்கறதுக்கு பாட்டு கேட்கறது அப்படின்னு சொல்லி 2 மைக் ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் இப்போ கிட்ஸ் பெஸ்டில் 50 பீஸை நாங்கள் 299 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். 50 பீஸ் முடிஞ்சு போயிடுச்சுன்னா 329 ரூபாய்க்கு இன்னொரு பீஸ் வச்சிருக்கோம். அது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ், அதுக்கான லிங்கையும் கொடுத்துட்றேன். ஸோ முதல் 50 நீங்கள் 299 ரூபாய்க்கும், அடுத்ததாக இது முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த 50 329 ரூபாய்க்கு அந்த பொருளையும் வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷன் இருக்குது. 2 மைக் ஒரு ஸ்பீக்கர் வந்துடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ 299 329 வேறு எங்கேயும் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் லிமிடெட் ஸ்டாக் இருக்கிறனால சீக்கிரம் வாங்கிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.